ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அதற்கு பிறகாக அந்த யூடியூபரின் எடிட்டர் யூடியூபரின் காதலியுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட நிலையிலே அந்த காதலி, அதாவது அந்த யுவதி யூடியூபரிடம் இருந்து காதல் உறவை முடித்துக் கொண்டு யூடியூபரின் எடிட்டருடன் காதல் உறவில் இணைந்ததாக ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களிலே பரவிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தகவல் தற்பொழுது சில இணையதள ஊடகங்களிலும் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது உண்மையா? ஏன் இவ்வாறெல்லாம் தொடர்ந்து இப்படியான கதைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை இதிலே பார்க்க வேண்டி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வவுனியாவில் பெண் ஒருவரை பலர் இணைந்து தவறான முறைக்கு உட்படுத்திவிட்டு வீட்டில் இருந்த தங்க நகைகள், முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிர அதிர்ச்சிகரமான விடயம், இந்த சம்பவத்தின் பின்னணியில் அந்த பெண்ணின் மகன் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஒரு யூடியூபர் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் நேற்றைய தினம் வைரலாக பரவி கொண்டிருந்தது. அந்த தகவல் தற்பொழுது சில இணையதள ஊடகங்களில் செய்தியாக மாறியிருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் ஆரம்பத்தில் யூடியூப் சேனலை ஆரம்பித்து வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கிறார். அதற்கு பிறகாக ஓரளவிற்கு வியூவர்ஸ் வந்திருக்கின்றது, வருமானமும் வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தனது பாடசாலையில் படித்த தனது நண்பர் ஒருவரை வீடியோ எடிட்டராக பணியமர்த்தி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த வீடியோ எடிட்டர் கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற ஸ்டூடியோ ஒன்றில் வைத்து அவரது வீடியோக்களை எடிட் செய்து கொடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அந்த யூடியூபர் ஒரு யுவதியை காதலித்து வந்த நிலையில் அந்த ஸ்டூடியோவில் அந்த யுவதியை அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அந்த வீடியோ எடிட்டருக்கும் யூடியூபரை பார்க்க வந்த யுவதிக்கும், அதாவது யூடியூபரின் காதலிக்கும் இடையிலே காதல் மலர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகாக அந்த யூடியூபரின் காதலி யூடியூபருடனான தொடர்பை துண்டித்து யூடியூபரின் எடிட்டருடன் காதல் உறவில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக தவறுதலாக அனுப்பப்பட்ட ஒரு குறுஞ்செய்தியை பார்த்து உண்மையை தெரிந்து கொண்ட அந்த யூடியூபர் அதற்கு பிறகாக அந்த பெண்ணிடம் இருந்தும் அந்த வீடியோ எடிட்டரிடம் இருந்தும் விலகி இருப்பதாகவும், அதற்கு பிறகாக இந்த விடயத்தை அவரின் நண்பர்களிடம் கூறி வந்ததாகவும் சமூக வலைத்தளத்திலே இப்படி ஒரு தகவல் பரவி இருந்தது. அதற்கு பிறகாக இணையதள ஊடகங்களிலும் இது தற்பொழுது செய்தியாக வந்திருக்கின்றது. செய்திக்கு எவ்வளவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது செய்தி எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இதிலே சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண யூடியூபர்ஸுக்கு எதிராக தற்பொழுது திட்டமிட்டு பல பொய் தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அமைய சில தினங்களுக்கு முன்னர் ஒரு தகவல் வெளியாக இருந்தது. யூடியூபர் ஒருவரை யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு கும்பல் தாக்கினார்கள் என்று, அதாவது விளம்பரம் ஒன்றினை யூடியூபர் செய்த நிலையில் அந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததாகவும், அதற்கு பிறகாக அந்த யூடியூபரை நாவலர் வீதியில் இருக்கின்ற உணவகம் ஒன்றில் வைத்து தாக்கியதாகவும் செய்தி வெளியாக இருந்தது. அதற்கு பிறகாக அந்த செய்தியை வெளியிட்ட நபர் இது தவறுதலாக வெளியிடப்பட்ட செய்தி என்கின்ற அடிப்படையிலே அது தொடர்பாக வருத்தம் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இப்படி ஒரு தகவல் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் பின்னணி என்ன, இதில் இருக்கின்ற உண்மை என்ன என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதனை தாண்டி முக்கியமான விடயம், இது எல்லாம் செய்தியா என்பதுதான். இப்படி ஒரு விடயம் நடந்தால் இதையெல்லாம் செய்தியாக சொல்ல வேண்டுமா, செய்தியாக பதிவிட வேண்டுமா? சமூக வலைத்தளங்களில் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது சொன்னால் ஊடகங்களும் தற்பொழுது செய்தியாக மாறி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இதனை பேச வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஓரளவு ஆபத்தாக நேர்த்தள ஊடகங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு செய்தியே இல்லை. முதலாவது இதை பேச வேண்டிய தேவையும் இல்லை. இதைவிட இது உண்மையா என்றும் தெரியாது. இதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இவர்கள் பாட்டிற்கு ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள், இவர்கள் பாட்டிற்கு அந்த செய்தியை பரப்புகின்றார்கள். அப்படித்தான் இந்த விடயத்திலும் நடப்பதாக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வவுனியாவில் வீடொன்றினை உடைத்து உள்ளே சென்ற கும்பல் அந்த வீட்டில் இருந்த பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். அதை தவிர அந்த வீட்டில் இருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த வீட்டில் இருந்த ரத்தினக்கல், தங்க நகைகள், முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் அந்த பெண்ணின் மகன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் கடந்த 8ஆம் தேதி மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியிலே பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது.
மயிலங்குளம் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றினை உடைத்து கும்பல் ஒன்று உள்ளே சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த வீட்டில் இருந்த வாகன சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வீட்டுக்குள் நுழைந்து பெண் ஒருவரின் வாயில் பிளாஸ்டர் ஒட்டி அந்த பெண்ணின் கைகளை பின்பக்கமாக கட்டி தொடர்ச்சியாக அனைவரும் இணைந்து அந்த பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக வீட்டில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்தினக்கல், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் மேலதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், 15 வாகன புத்தகங்கள் மற்றும் பிறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் என்று இவ்வாறு பல பொருட்களை அவர்கள் அங்கிருந்து திருடி சென்றிருக்கிறார்கள் அல்லது கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்று கூறலாம். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து உடனடியாக போலீசாருக்கு தொடர்பாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த அந்த பெண்ணை போலீசார் மீட்டு வைத்தியசாலையிலே சேர்த்திருக்கிறார்கள். வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகாக அந்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அந்த பெண்ணின் மூத்த கணவனின் மகன்தான் இவ்வாறு ஒரு சம்பவத்தை செய்திருப்பதாகவும், இவ்வாறு இந்த கும்பலை கொண்டு வந்து வீட்டுக்கு அருகிலே இப்படி ஒரு விடயத்தை செய்ய சொல்லி விட்டு சென்றதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக வவுனியாவில் இருக்கின்ற சில ஊடகவியலாளர்கள் செய்தியாக இந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அந்த பெண்ணின் நிறுவனத்தில் கடமையாற்றுகின்ற 2 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இருவரும் தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்திருந்தது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் 3 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. மொத்தத்தில் 5 பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தவிர அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து கொள்ளையிட்டு சென்ற பொருட்களை காட்டு பகுதி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் மீட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். අරගෙන ආපු 3 දෙනාම මේ ෆැමිලි කාර්යව දූෂණය කරනවා. ඊට පස්සේ දූෂණය කරලා මෙයාලා යනවා පලා යනවා. ඊට පස්සේ අපි ඉන්නේ එළිය පොළොන්නරුව කඳුළුවෙල ඊට පස්සේ මහා බෙද ගලෙන් බිදුනව සීපුගුලම සිවලාපුලම ඔය පැත්තේ ටීම් දෙකක් විතර අපි නිලධාරීන් ගිහලා මහන්සි වෙලා තමයි ඉතින් අවසානයේදී මාතලෙමුයි මින්නේරියනුයි තමයි අපි මේ සෙට් කරුව අත්තරම ගන්නේ ගලෙන් බිදුනවයි. අත්තරම ගැන දැන් මෙයාලගෙන් ප්‍රශ්න කරලා දැන් අත්තරම වලින් මෙලික් එකයි ලවා ගන්නවා. දැන් අද අපි ඒකට අද නිලධාරීන් ඉදිරිපත් කිරීම කරලා හෙට අධිකරණයට ඉදිරිපත් කරනවා. 38 ලක්ෂයයි. නෑ පහන්නේ නෑ. 30 ලක්ෂයක් කියන්නේ ලක්ෂ 80